இன்றைக்கி நான் ஜாம்பக்காய் ரோஸாப்பிள் அது வச்சு பச்சடி பண்ண போகிறேன். என்னெல்லாம் வேணும்னா, ஜாம்பக்காயை இந்த மாதிரி வித்து நீக்கி சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் ரொம்ப பொடுசாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சுடாக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் காயத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் வெந்தயத்தூள். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா வெங்காயம். அப்புறமா இந்த ரோஸாப்பிள் நறுக்கி வச்சுருக்கிறத அதில் கொட்டி நல்லா கிளறி கொடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டு மூடி வச்சு வேக வைக்கும். நல்லா வதங்கி இருக்கும். நல்லா கிளறி கொடுத்து 1 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் அரிசி மாவை தூவி 1 டீஸ்பூன் சுகரும் போடணும். ஜாம்பக்காய் பச்சடி சரியாயிடுச்சு.